அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாழ்றவங்கள பார்த்து நம்ம மன்னிச்சிடணுமா? தூக்கி வளர்த்துட்டு எவ்வளோ உண்மையா இருந்து அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவ்வளோ விசுவாசமா இருக்க வேண்டிய குழந்தை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கூட போயிடுச்சுன்னா அம்மா அப்பா கோவமே வரக்கூடாது, மன்னிச்சிடணுமா? எவ்வளவோ விஷயம் ஒரு ஃப்ரெண்டா நீ செஞ்சிருப்பா, ஆனா கடைசியில வந்து காசுன்ற ஒரு விஷயம் வரும்போது நன்றி கெட்டத்தனமா நடந்த ஒரு ஃப்ரெண்டா வந்து மன்னிச்சிடணுமா? நட நியாயத்தை எனக்கு புரியல. ஏன் மன்னிக்கணும்? எதுக்காக மன்னிக்கணும்? மன்னிச்சு எதுக்காக மன்னிக்கணும்னு நான் கேட்கறேன். இந்த மன்னிப்பு நீ எப்போ மன்னிக்கிறியோ அப்போ உனக்குள்ள இருக்க வெறி அடங்கிடும். நீ திருப்பி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை, ஒரு மக்கு சாம்பிராணி வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த மன்னிக்கிறத நிறுத்திங்க. யாரையும் மன்னிக்க வேணாம். உண்மையா இருந்தா இங்க சுடுவாங்க, அன்பா இருந்தா இங்க கொல்லுவாங்க, நியாயமாவும் நேர்மையா இருந்தா இங்க அழிப்பாங்க, அப்பாவே இருந்தா உன்னை சுரண்டுவாங்க, உன்னையே கேடி கிருமானின்ற பட்டத்தை கட்டுவாங்க. இங்க வந்து நல்லவங்களுக்கு காலம் இல்லை, நான் இன்னைக்கு சொல்றேன். அதே மாதிரி நன்றி கெட்ட உலகம் இது. நன்றி கெட்ட மனுஷங்களை நீ மீட் பண்ணுவேன். நான் இப்ப சொல்றேன், ஆஸ் அ கோச்சா, ஆஸ் அ அண்ணனா உனக்கு நல்லது சொல்ல வேண்டிய